அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பைசி குக்கிங் 360. இன்றைக்கி நம்ம மட்டன் லெக்கை வச்சு ஒரு மட்டன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுவும் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது செஃப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ரோஹித் தான். அவர் தான் இன்றைக்கி இந்த மட்டன் ஃப்ரையை பண்ண போகிறாரு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அது எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஆட்டோட முழு தொடையை வச்சு ஒரு மட்டன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதோட வெயிட்டு 2.5 கிலோ இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி நாம் சமைக்க போகிறோம். யுவராஜுக்கு வேறு பசி எடுத்து வச்சு போல். அந்த குட்டி தான் இந்த குட்டி. அப்புறம் என்னாச்சு? ஓடி போனாங்க. ஓடி போறதுல கரும்பு காட்டுக்குள்ள போய் நாயே ஆட்டுக்குட்டி தூக்கிடுச்சா? ஆட்டுக்குட்டி ஒரு வாரம் இருக்கும், அது தூக்கிட்டு போயிடுச்சு. அதுல ரஞ்சித் மாமனை தள்ளி விட்டு உள்ள பாதி தூரம் போயிட்டேன். அப்புறமேல் ரஞ்சித் மாமா நல்ல வேலை கையை பிடிச்சாங்க, இல்லைன்னா உள்ள போயிருப்பேன் ஆழத்துல. ஃபஸ்ட்டு நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதனால் 3/4 பதம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கரெக்டாக 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன் பசிக்குதா? தூக்கம் வருது, பசியும் வருதா? ஏண்டா இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம சேர்க்குறது காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதை நம்ம ஏன் சேர்க்குறோன்னா உங்களுக்கு கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். நாம் இன்றைக்கி செய்கிறது ஃப்ரை தான், கிரேவி கிடையாது. கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டால் போதும். ரொம்பவே டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிரும். வாங்க அது எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எந்தளவுக்கு வந்துருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது இங்கே பாரு, ஸ்மைல். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சூப்பராக எப்படி இருக்குது வைத்து இருக்கா? எப்படி இருக்குது துஷன்?